Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you. சட்ட மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்க கால நிர்ணயம் விதித்த விவகாரம். உச்சநீதிமன்றத்திற்கு 14 கேள்விகளை முன்வைத்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மசோதாவுக்கு ஒப்புதல் வழங்க அரசியலமைப்பில் காலக்கெடு இல்லாத போது உச்சநீதிமன்றம் அதனை நிர்ணயிக்க முடியுமா? சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி உச்சநீதிமன்றத்திடம் கேள்வி எழுப்பிய குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு. மத்திய அரசுக்கு எதிரான உச்சநீதிமன்றத்தின் சிறப்பு அதிகாரத்தை மாநிலங்கள் தவறாக பயன்படுத்துகின்றனவா? பிரிவு 200 படி ஆளுநரின் ஒப்புதல் இன்றி ஒரு மாநில சட்டம் அமலுக்கு வருமா என்றும் குடியரசுத் தலைவர் கேள்வி. ஆளுநர் தொடர்பான வழக்கில் குடியரசுத் தலைவர் மூலம் உச்சநீதிமன்றத்திடம் விளக்கம் கேட்ட மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கண்டனம். அரசியலமைப்பு நிலைப்பாட்டை தகர்த்தெறியும் முயற்சி என்றும் எக்ஸ் தளத்தில் பதிவு. குடியரசுத் தலைவரின் கேள்வி சட்டத்தின் மகத்துவத்தையும் உச்சநீதிமன்றத்தின் அதிகாரத்தையும் நேரடியாக சவால் விடுக்கும் வகையில் உள்ளது. ஆளுநர்கள் செயல்படுவதற்கான காலக்கெடுவை நிர்ணயிப்பதில் என்ன பிரச்சனை உள்ளது எனவும் முதலமைச்சர் கேள்வி. மசோதா ஒப்புதலில் காலவரையற்ற தாமதங்களை அனுமதிப்பதன் மூலம் ஆளுநர்களின் தடையை சட்டப்பூர்வமாக்க பாஜக முயற்சிக்கிறதா? மத்திய அரசுக்கு முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் கேள்வி. அரசியலமைப்பை பாதுகாக்கும் சட்ட போராட்டத்தில் ஓரணியில் இணைய வேண்டும். பாஜக அல்லாத அனைத்து மாநில கட்சித் தலைவர்களுக்கும் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அழைப்பு. கோவை, நீலகிரி, மதுரை, சிவகங்கை, தென்காசியில் காற்றுடன் கொட்டிய கனமழை. வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் நிலவியதால் பொதுமக்கள் பெரும் மகிழ்ச்சி. சென்னை வந்த அமித்ஷா தங்களை சந்திக்காதது வருத்தமளிப்பதாக ஓபிஎஸ் பேட்டி. தற்போது வரை தேசிய ஜனநாயக கூட்டணியிலேயே நீடிப்பதாகவும் விளக்கம். அதிமுகவின் மூத்த தலைவர்கள் 6 பேர் தன்னுடன் பேசி வருவதாக ஓபிஎஸ் தகவல். மாவட்ட வாரியாக கருத்து கேட்டு கூட்டணி நிலைப்பாடு குறித்து அறிவிப்போம் என்றும் பேட்டி. பாஜகவுடன் 100% கூட்டணி இல்லை என தமிழக வெற்றிக் கழகம் விளக்கம். கூட்டணி குறித்து உரிய நேரத்தில் விஜய் அறிவிப்பார் என்றும் தகவல். சென்னை பனையூரில் நாளை தமிழக வெற்றிக் கழக மாவட்ட செயலாளர்கள் ஆலோசனை கூட்டம். 113 கட்சி மாவட்டங்களைச் சேர்ந்த செயலாளர்கள் பங்கேற்க உள்ளதாக தகவல். உதகையில் 127வது மலர் கண்காட்சியை தொடங்கி வைத்தார் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின். பூக்களால் அலங்கரிக்கப்பட்ட பல்வேறு வடிவங்களை குடும்பத்துடன் கண்டு ரசித்தார். சென்னையில் வைர வியாபாரியிடம் 23 கோடி ரூபாய் மதிப்புள்ள வைரக்கல் திருடப்பட்ட சம்பவம். நீதிமன்றத்தில் போலீசார் போலி வைரங்களை ஒப்படைத்திருப்பதாக வியாபாரி பரபரப்பு புகார். தமிழக காவல் நிலைய கழிவறைகள் கைதிகள் மட்டும் வழுக்கி விழும் நிலையில் இருக்கிறதா? மாவு கட்டு போடப்படும் புகார் குறித்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அதிரடி கேள்வி. மதுரையில் சட்டென்று மாறிய வானிலையால் தரையிறங்க முடியாமல் வானில் வட்டமடித்த விமானம்.
1 மணி நேரத்திற்கு பின் விமானம் தரை இறங்கியதால் பயணிகள் நிம்மதி. பாட்டாளி மக்கள் கட்சியின் மாவட்ட தலைவர்கள், மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நாளை நடைபெறும் என அறிவிப்பு. தைலாபுரம் தோட்டத்தில் நடைபெறும் கூட்டத்தில் அனைவரும் கலந்து கொள்ள ராமதாஸ் அழைப்பு விடுப்பு. கொடநாடு வழக்கை பொறுத்தவரை குற்றவாளிகள் தண்டிக்கப்பட வேண்டும் என்பதே தங்களது எண்ணம். பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் கருத்து. தான் வீட்டை விட்டு வெறும் கையோடு வெளியேறிய போது எனக்கு துணையாக நின்றவர் கினிஷா. திருமண நிகழ்ச்சியில் பங்கேற்ற வதந்தி குறித்து நடிகர் ரவி மோகன் விளக்கம். மனைவியை விட்டு மட்டுமே பிரிய நினைத்தேன், குழந்தைகளை விட்டு விலக ஒருபோதும் நினைக்கவில்லை. தன் குழந்தைகளுடன் மீண்டும் என் வாழ்க்கையை கட்டமைக்க நமது சட்டம் துணை நிற்கும் என்று நம்புவதாகவும் ரவி மோகன் அறிக்கை. தனியார் பள்ளிகளில் RTI இடஒதுக்கீட்டில் உடனடியாக மாணவர் சேர்க்கையை தொடங்க கோரிய வழக்கு. தமிழ்நாடு அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. ஆலய வழிபாட்டில் பாகுபாடு காட்டப்படுவது குறித்து உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு வேதனை. சாதிய பாகுபாடுகள் குறித்து மாவட்ட ஆட்சியர்கள் மாறு வேடத்தில் ஆய்வு செய்யலாம் என்றும் கருத்து. காஞ்சி வரதராஜ பெருமாள் கோயில் பிரம்மோற்சவத்தில் தொடரும் வடகாலை தென்காலை மோதல். பெருமாளை சாலையில் வைத்துவிட்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பெரும் பரபரப்பு, சலசலப்பு. புதுக்கோட்டை மாவட்டம் வடகாட்டில் இருதரப்பு மோதல் குறித்து மாவட்ட ஆட்சியர் நேரில் ஆய்வு செய்யாதது ஏன் என உயர்நீதிமன்ற மதுரை அமர்வு கேள்வி. கோயில் பிரச்சினை தொடர்பான CCTV பதிவுகளை சமர்ப்பிக்கவும் உத்தரவு. கோவை சூலூர் விமானப்படை தளத்திற்குள் அத்துமீறி நுழைந்த நபரால் பரபரப்பு. மர்ம நபரை பிடித்து காவல்துறையிடம் ஒப்படைத்த விமானப்படை அதிகாரிகள். சென்னையில் வெள்ளிக்கிழமை வெள்ள நீர் குறித்த பாதுகாப்பு ஒத்திகை பயிற்சி. வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டால் பாதுகாப்பான இடங்களுக்கு அனுப்பி வைப்பது குறித்த விழிப்புணர்வு. புதுக்கோட்டை மாவட்டம் ஆவுடையார் கோவில் அருகே பிறந்தநாள் விழாவில் அசைவ உணவு சாப்பிட்டவர்களுக்கு வாந்தி மற்றும் மயக்கம். ஒருவர் உயிரிழந்த நிலையில் 50க்கும் மேற்பட்டோர் மருத்துவமனையில் அனுமதி. கள்ளக்குறிச்சி மாவட்டம் உளுந்தூர்பேட்டை அருகே காரின் முன்பக்க சக்கரம் கழன்று விபத்து. ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 3 குழந்தைகள் உள்பட 9 பேர் படுகாயம். மயிலாடுதுறையை அடுத்த குத்தாலத்தில் வாடகை பாக்கி வைத்த கடைக்கு சீல் வைக்க முயன்ற அறநிலையத்துறை அதிகாரிகள். வர்த்தகர்கள் ஒன்று திரண்டு வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. திருச்சி DIG வருண்குமார் தொடர்ந்த அவதூறு வழக்கில் ஆஜராகாத சீமானுக்கு நீதிமன்றம் எச்சரிக்கை. இதுவே கடைசி முறை என்றும் காட்டம். கனியாமூர் பள்ளி கலவர வழக்கு ஜூலை மாதம் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைப்பு. கள்ளக்குறிச்சி மாவட்ட நீதிமன்றத்தில் ஒரே நேரத்தில் 500க்கும் மேற்பட்டோர் ஆஜரானதால் பரபரப்பு. நெல்லையில் அடுத்தடுத்து பெட்ரோல் குண்டு வீசிய நபர்களை பிடிக்க 7 தனிப்படைகள் அமைப்பு. குண்டு வீசிய கும்பல் வள்ளியூர் அருகே இருக்கும் பெட்ரோல் பங்கில் வழிப்பறி செய்யும் CCTV காட்சிகளும் வெளியாகின.
தூத்துக்குடியில் அரசு மருத்துவமனையில் மது போதையில் சிகிச்சை அளித்த மருத்துவர், சக மருத்துவர்கள் அவரை வெளியேற்றிய நிலையில் நோயாளிகள் அதிர்ச்சி. பாகிஸ்தானுடனான பிரச்சினைகள் குறித்து இருதரப்பு பேச்சுவார்த்தை மட்டுமே நடத்தப்படும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் திட்டவட்டம். ஜம்மு காஷ்மீரில் ராணுவ வீரர்களை சந்தித்து வாழ்த்திய மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங், பாகிஸ்தானிடமிருந்து அணு ஆயுதங்கள் அழிக்கப்பட வேண்டும் என வலியுறுத்தல். ஜம்மு காஷ்மீரின் புல்வாமாவில் 3 பயங்கரவாதிகள் என்கவுண்டர். ஒரே நாளில் 4 பயங்கரவாதிகள் ஜம்முவில் படுகொலை செய்யப்பட்டதாக பாதுகாப்பு படை அறிவிப்பு. கர்னல் சோஃபியா குரேஷி குறித்து சர்ச்சை கருத்து தெரிவித்த பாஜக அமைச்சருக்கு உச்சநீதிமன்றம் கடும் கண்டனம். மத்திய பிரதேச உயர்நீதிமன்றத்தில் அமைச்சர் மன்னிப்பு கேட்கவும் அறிவுறுத்தல். பீகாரில் மாணவர்களிடம் உரையாட அம்பேத்கர் விடுதிக்கு சென்ற ராகுல் காந்தி தடுத்து நிறுத்தம். காவல்துறையின் நடவடிக்கையை கண்டித்து காங்கிரசார் போராட்டத்தில் ஈடுபட்டதால் பரபரப்பு. ஜனநாயகம், அரசியலமைப்பு, சிறுபான்மையினருக்கு எதிரானது பாரதிய ஜனதா கட்சி. பீகாரில் தடுத்து நிறுத்தப்பட்டது குறித்து ராகுல் காந்தி பேச்சு. தெலங்கானாவில் உலக அழகி போட்டியாளர்களுக்கு பாதபூஜை. தெலங்கானா பெண்களை இழிவுபடுத்தியதாக பிஆர்எஸ் கட்சி தலைவர் நிரஞ்சன் ரெட்டி கடும் கண்டனம். கேரள மாநிலம் கோழிக்கோடு அருகே பிரேக் பிடிக்காமல் பின்னோக்கி வந்த லாரியால் பெரும் விபரீதம். லாரிக்கடியில் 2 சக்கர வாகனம் சிக்கிக் கொண்ட நிலையில் பெண் நூலழியில் தப்பிய சிசிடிவி காட்சிகள். அமெரிக்கா சீனா மீது விதித்த கடுமையான பரஸ்பர வரி எதிரொலி. வர்த்தக நேர முடிவில் சென்செக்ஸ் 1200.18 புள்ளிகளும், நிஃப்டி 395.20 புள்ளிகளும் உயர்வு. டெல்லி உள்ளிட்ட 9 விமான நிலையங்களில் பணிகளில் ஈடுபட்டு வந்த துருக்கி நிறுவனத்திற்கான பாதுகாப்பு அனுமதி ரத்து. இந்தியாவிற்கு எதிராக பாகிஸ்தானுக்கு துருக்கி ராணுவ உதவிகளை வழங்கியதால் மத்திய அரசு அதிரடி காட்டியது. இந்தியாவில் வியாபாரத்தை பெருக்க வேண்டாம். ஆப்பிள் நிறுவன சிஇஓ டிம் குக்கை வலியுறுத்திய அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப். ரஷ்யா யுக்ரைன் போர் நிறுத்த பேச்சுவார்த்தை அடுத்த 2 நாட்களில் துருக்கியில் நடைபெறும் என தகவல். இசையமைப்பாளர் சந்தோஷ் நாராயணனின் பிறந்த நாள். போஸ்டர் வெளியிட்டு வாவாதியார் படக்குழு வாழ்த்து. சந்தானம் நடித்துள்ள டிடி நெக்ஸ்ட் லெவல் திரைப்படத்தின் கிசா 47 என்ற பாடல் படத்தில் இருந்து நீக்கம். கோவிந்தா என தொடங்கும் பாடலுக்கு இந்த அமைப்புகள் கண்டனம் தெரிவித்திருந்த நிலையில் நடவடிக்கை. Meenakshi Academy of Higher Education and Research. Admission open. Apply online. Periyar Maniammai Institute of Science and Technology, Thanjavur. The world needs you.